வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஒகேனக்கல் மலைப்பாதையில் அரசு பஸ் தலைக்குப்புற கவிழ்ந்து பயங்கர விபத்து. 8 பேர் பலி, படுகாயமடைந்த 10 பேர் நிலை கவலைக்கிடம். அவதூறு வழக்கு விசாரணையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆஜர். அதிமுக ஆட்சியில் பருப்பு கொள்முதல் முறைகேடு குறித்த விசாரணைக்கு தயார் என்று அறிவிப்பு. சூடு பிடித்த டெல்லி தேர்தல் களத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரம்மாண்ட ஊர்வலம். குறித்த நேரத்துக்குள் செல்ல முடியாததால் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாமல் ஏமாற்றம். விரிவான செய்திகள். தர்மபுரி அருகே அரசு பேருந்து மலைப்பாதையில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே 8 பயணிகள் பலியாயினர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. தர்மபுரி மாவட்டம் பொம்மிடியிலிருந்து அரசு பேருந்து ஒன்று செவ்வாயன்று ஒகேனக்கல்லுக்கு புறப்பட்டுச் சென்றது. பெண்ணாகரம் அருகே ஆஞ்சநேயர் கோவில் பள்ளத்தாக்கு பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையோர தடுப்புச் சுவரை இடித்துக் கொண்டு 200 அடி பள்ளத்தில் பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 3 ஆண்கள் 2 பெண்கள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் போலீசாருடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். தலைக்குப்புற கவிழ்ந்து கிடந்த பேருந்தில் இருந்து இடிபாடுகளில் சிக்கிய பயணிகளை மீட்டனர். காயத்துடன் மீட்கப்பட்ட பயணிகள் பெண்ணாகரம் மற்றும் தர்மபுரி மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். வழியிலேயே மேலும் ஒரு பயணி இறந்தார். படுகாயத்துடன் மீட்கப்பட்ட 10 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இதனால் உயிர்பலி மேலும் உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. விபத்துக்குள்ளான பேருந்தில் குறைந்தது 60 பயணிகள் இருந்தனர். இந்த விபத்தில் பலியான 8 பேரின் அடையாளம் தெரியவில்லை. அவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பருப்பு கொள்முதல் முறைகேடு தொடர்பான அவதூறு வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ள இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு டெண்டர் முறைகேடுகளால் 730 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதையடுத்து அவர் மீது உணவு வழங்கல் துறை அமைச்சர் காமராஜ் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். செவ்வாயன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை நீதிபதி ஆதிநாதன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ராமதாஸ் ஆஜரானார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்தி வைத்து உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் இந்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். அதிகமாக ஒப்பந்தங்கள் கோரப்பட்ட நிலையிலே அதிக டெண்டர் கேட்டவர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையிலே அரசுக்கு இதன் மூலம் 730 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று நான் சொல்லியிருந்தேன். அதன்படி இழப்பு ஏற்படும் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என் பேரிலே உணவு அமைச்சர் திரு காமராஜர் அவர்கள் இது அவதூறு என்று வழக்கு கொடுத்திருக்கிறார். நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த அவதூறு வழக்கை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன். இதுபோன்று பல வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வை உச்சநீதிமன்றத்திற்கு சென்று நான் தீர்வு பெற இருக்கிறேன் என்பதையும் உங்களுக்கு சொல்லுங்கள். ஸ்ரீரங்கம் தொகுதி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து முடிவு அறிவிக்கப்படும் என்றும் ராமதாஸ் கூறினார். தமிழகத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் இளங்கோவன் செவ்வாயன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுக ஆட்சியில் முட்டை கொள்முதல், பருப்பு கொள்முதல் ஆகியவற்றில் முறைகேடுகள் நடந்து வருவதாக புகார் தெரிவித்த இளங்கோவன் நெடுஞ்சாலைத்துறையிலும் பெரும் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டினார். நெடுஞ்சாலை துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது. தமிழ்நாடு நெடுஞ்சாலை துறைக்கு 2014-15க்காக CRIDP ஃபண்ட், அதாவது சென்ட்ரல் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் புரோகிராமத்தின் கீழாக 2000 கோடி ரூபாய் தரப்பட்டுள்ளது. இந்த 2000 கோடி ரூபாய்
அதிலே கிட்டத்தட்ட 13.5% கமிஷனாக, அதாவது லஞ்சமாக முதலமைச்சர் வாங்கி இருக்கின்றார். அது இல்லாமல் இன்னொரு 10% லஞ்சத்தை துறையில் சம்பந்தப்பட்ட மந்திரியும் மற்றும் சில எம்எல்ஏக்களும் அதை பெற்றிருக்கின்றார். அது முதலமைச்சர்லாம் இப்போ இருக்கிறவரா இல்ல இப்போ உள்ள இருக்கிற முன்னாள் முதலமைச்சரா எனக்கு தெரியல. பட் அரசுடைய முதலமைச்சர் வாங்கி இருக்கின்றார். வாங்கி கொண்டுதான் இப்போது ரோடுகள் போடுவதற்கும் மற்றும் கட்டுமான பணிகளுக்கெல்லாம் அவர்கள் உத்தரவு சில கான்ட்ராக்டர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலுக்கு மனு தாக்கல் செய்ய போதிய அவகாசம் இருப்பதால் கட்சி மேலிட முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து தெரிவிக்கப்படும் என்று இளங்கோவன் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டமாக புறப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் குறித்த நேரத்திற்குள் கலெக்டர் அலுவலகத்தை அடைய முடியாததால் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினார். டெல்லியில் பாரதிய ஜனதாவின் முதல்வர் வேட்பாளராக கிரண்பேடி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. இரண்டாவது முறையாக டெல்லி முதல்வராகும் இலக்குடன் களமிறங்கியிருக்கும் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னுடன் நேருக்கு நேர் விவாதம் செய்ய தயாரா என்று விடுத்த சவாலை கிரண்பேடி ஏற்றுக்கொண்டு அந்த வாதத்தை சட்டசபையில் சந்திக்கலாம் என்று பதிலடி கொடுத்துள்ளார். இந்நிலையில் திட்டமிட்டபடி செவ்வாயன்று வேட்புமனு தாக்கலுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் புறப்பட்டார். அதற்காக புதுடெல்லி தொகுதியின் மையப்பகுதியில் துப்புரவு தொழிலாளர்கள் வசிக்கும் வால்மீகி சதன் பகுதியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டார். திறந்த லாரியில் ஊர்வலமாக சென்ற கெஜ்ரிவாலின் பின்னால் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு வந்தனர். வழியெங்கும் தொண்டர்கள் ஆட்டம் போட்டும் பாட்டு பாடியும் ஆம் ஆத்மியின் துடைப்பம் சின்னத்துக்கு ஓட்டு சேகரித்தபடி வந்தனர். காலை 10 மணிக்கு ஊர்வலத்தை துவங்கிய கெஜ்ரிவால் ஆங்காங்கே பேசியபடி சென்றார். 7 கிலோமீட்டர் தூரம் நடந்த ஊர்வலம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தை அடைய பிற்பகல் 3 மணியாகிவிட்டது. நேரம் முடிந்துவிட்டதால் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் கெஜ்ரிவால் ஏமாற்றத்துடன் திரும்பினார். இதனால் ஊர்வல முடிவில் தொண்டர்கள் மத்தியில் சிறிது சலசலப்பு நிலவியது. இதனிடையே புதனன்று கெஜ்ரிவால் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று ஆம் ஆத்மி கட்சி தலைமை அறிவித்துள்ளது. புதுடெல்லி தொகுதியில் போட்டியிடும் கெஜ்ரிவாலுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் கிரண் வாலியாவும் பாரதிய ஜனதா சார்பில் நூபர் சர்மாவும் களமிறக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே பாரதிய ஜனதா காங்கிரசார் பணம் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் என்று பொதுக்கூட்டத்தில் பேசியது குறித்து கெஜ்ரிவாலிடம் விளக்கம் கேட்டு தேர்தல் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வியாழக்கிழமை மாலை 4 மணிக்குள் பதிலளிக்காவிடில் தேர்தல் கமிஷன் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் நோட்டீஸில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சுனந்தா கொலை வழக்கு தொடர்பாக தேவைப்பட்டால் அவரது கணவர் சசி தரூரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்படும் என்று டெல்லி போலீஸ் கமிஷனர் பசி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சசி தரூரின் மனைவி சுனந்தா புஷ்கர் டெல்லியில் லீலா பேலஸ் ஹோட்டலில் கடந்த ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு டெல்லி போலீசாரின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டுள்ளது. திங்களன்று இரவு சசி தரூரிடம் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தினர். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடந்த விசாரணையில் 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை போலீசார் கேட்டுள்ளனர். சுனந்தா உடலில் இருந்த 15 காயங்கள் குறித்தும் கைவிரல் அருகில் இருந்த ஊசி தழும்பு குறித்தும் இறப்பதற்கு 2 தினங்களுக்கு முன் திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லி வரும்போது விமானத்தில் சுனந்தாவுடன் சண்டை போட்டது குறித்தும் சசி தரூரிடம் சிறப்பு போலீஸ் படை விசாரித்துள்ளது. மன அழுத்தத்தை குறைக்கும் ஆல்பிரெக்ஸ் மாத்திரை காலி அட்டை சுனந்தா அறையில் கிடந்தது பற்றியும் தரூரிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். சுனந்தாவின் பிரேத பரிசோதனையில் ஆல்பிரெக்ஸ் உபயோகப்படுத்தவில்லை என்று தெரிய வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய போலீசார் அப்படியானால் அந்த மாத்திரையை உட்கொண்டது யார் எனவும் விசாரித்தனர். பாகிஸ்தானிய பத்திரிகையாளர் மெஹர் தராருக்கும் சசி தரூருக்கும் உள்ள உறவு குறித்தும் விசாரணை நடத்திய டெல்லி போலீசார் சுனந்தா மரணத்துக்கு பிறகும் இந்த உறவு தொடர்கிறதா என்பது குறித்தும் கேட்டறிந்தனர். செவ்வாயன்று நிருபர்களை சந்தித்த டெல்லி போலீஸ் கமிஷனர் PS பசி விசாரணைக்கு நல்ல முறையில் சசி தரூர் ஒத்துழைத்ததாகவும் விசாரணை குழுவிடம் அவர் அளித்த பதில்களை ஆராய்ந்து வருவதாகவும் கூறிய கமிஷனர் பசி தேவைப்படும் பட்சத்தில் 2ஆம் கட்ட விசாரணைக்கு தரூரை அழைப்போம் எனவும் தெரிவித்தார். देखिए अगर उनको फिर से बुलाने की आवश्यकता हुई तो जरूर बुलाया जाएगा. बाकी जब भी बुलाएंगे आपको बता देंगे. கிரானைட் முறைகேடு குறித்து செவ்வாயன்று மேலூர் பகுதியில் ஆய்வு நடத்திய IAS அதிகாரி சகாயம் கண்மாய் ஆக்கிரமிப்பு குறித்து அரசு அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். மதுரையில் நடந்த கிரானைட் முறைகேடு குறித்து 5ஆம் கட்ட ஆய்வை திங்கட்கிழமை அன்று IAS அதிகாரி சகாயம் துவக்கினார். செவ்வாயன்று மேலூர், கீழையூர், கீழவளவு போன்ற பகுதிகளில் நடத்திய ஆய்வில் கண்மாய்கள் அழிக்கப்பட்டிருப்பதையும் பள்ளமான பகுதிகளை மேடாக மாற்றி அதில் கிரானைட் கற்கள் வெட்டி அடுக்கப்பட்டிருப்பதையும் பார்வையிட்டார். பின்னர்
பின்னர் பிள்ளையார்குளம் பகுதியில் இருந்த கண்மாய் அடையாளம் தெரியாமல் பிஆர்பி நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்திருந்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு குறித்து அதிகாரிகளிடம் சகாயம் விசாரித்தார். இதைத் தொடர்ந்து சகாயத்திடம் கிரானைட் முறைகேடு மற்றும் நிலம் ஆக்கிரமிப்பு குறித்து பொதுமக்கள் புகார் மனுக்களை அளித்தனர். சட்டத்தை தவிர வேறு யாரும் எழுத்துக்கு கட்டுப்பாடு நிர்ணயிக்க முடியாது என்று சர்ச்சைக்குரிய மாதொரு பாகன் நாவல் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதிய மாதொரு பாகன் நாவலுக்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து நாமக்கல் வருவாய் ஆய்வாளர் தலைமையில் அமைதி கூட்டம் நடந்தது. அதில் நாவலில் சர்ச்சைக்குரிய பகுதியை நீக்கவும் விற்பனைக்கு கொண்டு வந்திருந்த பதிப்புகளை திரும்ப பெறவும் எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி அளித்தார். நிர்பந்தத்தின் பேரில் இந்த உறுதிமொழி பெறப்பட்டதாகவும் இது சட்ட விரோதம் என்றும் அறிவிக்க கோரி முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தலைமை நீதிபதி எஸ்.கே. கவுல் மற்றும் சுந்தரேஷ் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் செவ்வாயன்று இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கருத்து சுதந்திரம் என்பது நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டதுதான் என்றும் சட்டத்தை தவிர வேறு யாரும் எழுத்துக்கு கட்டுப்பாடு நிர்ணயிக்க முடியாது என்றும் கருத்து தெரிவித்தனர். இந்த நாவலால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கலாம் என்றும் அப்படி செய்யாமல் அதிகாரிகள் உறுதிமொழி கடிதம் எழுதி வாங்கியது எப்படி என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் நாவலாசிரியர் பெருமாள் முருகனையும் ஒரு மனுதாரராக வழக்கில் இணைத்து மனு தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டனர். பெருமாள் முருகன் என்ற தமிழ் எழுத்தாளரை வற்புறுத்தி பயமுறுத்தி கட்டாயப்படுத்தி கடந்த 12/1/2015 அன்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் நாமக்கல் மாவட்ட வருவாய் அலுவலருடைய தலைமையில் போடப்பட்டது. ஒரு எழுத்தாளனுடைய அடிப்படை உரிமையை பாதிக்கின்ற வகையில் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டால் அந்த ஒப்பந்தம் செல்லாது என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ரிட் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு இன்று தலைமை நீதிபதி மற்றும் நீதியரசர் எம்.எம். சுந்தரேஷ் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. நீதிமன்றம் அவரை இரண்டாவது மனுதாரராக, அதாவது எதிர்த்தரப்பாக அல்ல, தமிழ்ச்செல்வன் முதல் மனுதாரர் என்றால் பெருமாள் முருகன் இரண்டாவது மனுதாரராக இருக்கும்படி நீங்கள் ஒரு மனு தாக்கல் செய்யுங்கள், அதிலே நாங்கள் உத்தரவிடுகிறோம் என்று சொன்னார்கள். இவ்வழக்கின் அடுத்த விசாரணையை வியாழக்கிழமைக்கு ஒத்தி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அரசு அறிவித்துள்ள கரும்பு கொள்முதல் தொகையை உடனடியாக அளிக்க வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். கரும்பு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் செவ்வாயன்று தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாரதிய கிசான் சங்க மாநில துணைத் தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். அப்போது அரசு அறிவித்துள்ள கரும்பிற்கான விலை 2650 ரூபாயை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. விவசாய எங்களுக்கு மாநில சர்க்கார் அறிவித்த அந்த 2650 தரணும். தரலன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்கள கூப்பிட்டு பேசி எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி தரணும். பழைய பாக்கி 300 ரூபா கொடுத்தரணும். இந்த ஆண்டு இப்ப கரும்பு போட்டுறது 2650 ரூபா தரணும் ஒரு டன்னுக்கு. அப்படி அவங்க தரம் மறுத்தால் அந்த முதலமைச்சர் சொல்ற வார்த்தைக்கு மீறி இறக்கின்ற ஆலையை இழுத்து பூட்டி விட்டு ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட்ல பூட்டணும் அந்த ஆலைய. எங்களை கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு எங்க கரும்பை வெட்டி விடுறதுக்கு அதிக அனுமதி வழங்க வேண்டும் என்று மாவட்டத்தில் மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்க மனுவுக்கெல்லாம் ஒரு நிறைவு கிடைக்கவில்லை என்றால் இந்த 5-6 மாவட்டத்தில் இருக்க எல்லா கரும்பு விவசாயம் சேர்ந்து செக்ரட்டரியேட்டுக்கு போய் தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்கேயே மறியல் பண்ண போறோம். மேலும் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்புகளை விற்பனை செய்வதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மனைவியுடன் பைக்கில் சென்றவரை வழிமறித்து கொன்ற ஆசாமிகள் துண்டித்த தலையை வீட்டு முன் வைத்த கொடூர சம்பவம் மதுரையில் நடந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலக்கால் கிராமத்தைச் சேர்ந்த முனியாண்டியும் அவரது மனைவி ராணியும் சோழவந்தானில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது 3 மர்ம ஆசாமிகள் பைக்கை வழிமறித்து முனியாண்டியை சரமாரியாக தாக்கினர். பிறகு வாழைத் தோட்டத்துக்கு தூக்கிச் சென்று கத்தியால் குத்தி முனியாண்டியை கொன்றனர். அதோடு நில்லாமல் முனியாண்டியின் தலையை துண்டித்து அவரது வீட்டு வாசலில் போட்டுவிட்டு கொலையாளிகள் தப்பிச் சென்றனர். கடந்த 2013ஆம் ஆண்டில் பக்கத்து வீட்டில் வசித்த செல்லம்மாள், அவரது மகள் முருகேஸ்வரி ஆகியோரை முன்பகை காரணமாக முனியாண்டி கொடூரமாக கொன்றதாகவும் இந்த இரட்டை கொலைகளுக்கு பழிக்கு பழியாகவே முனியாண்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. முருகேஸ்வரியுடன் கள்ள தொடர்பு வைத்திருந்த ஊசிவேலு என்பவர் தனது காதலியின் கொலைக்கு பழிவாங்க
தற்போது இந்த கோர படுகொலையை நடத்தியதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ஊசிவேலு உள்ளிட்ட 3 வலை வீசி தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலை செவ்வாயன்று சவரனுக்கு 248 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,304 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,663 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 42 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 39,855 ரூபாயாக இருந்தது. தை அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமானோர் நீர்நிலைகளில் புனித நீராடி திதி கொடுத்தனர். காசிக்கு அடுத்தபடியாக புனித நதியாக கருதப்படும் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடினர். கடற்கரையில் பிண்டம் வைத்து எள் கொடுத்து பூ பழம் போன்ற புனித பொருட்களை படைத்து மறைந்த தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஆனா மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அந்த அளவுக்கு போதுமான வசதி நகராட்சி பொருட்களை எதுவும் செஞ்சு தரலாம் சொல்ல முடியும். ஏன்னா சொல்ல போனா பாத்ரூம் வசதி, குளிக்கிறது, மற்றபடி சுகாதார வசதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சிறப்பு அம்சமும் தெரியல. கோவில் சிறப்பு அம்சமா இருக்கிற மாதிரி இங்க உள்ள நகராட்சி எந்த ஒரு சிறப்பும் தெரியல. மற்றபடி போலீஸ் பாதுகாப்பு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். திருச்சி அம்மா மண்டபம், ஐயாளம்மன் படித்துறை போன்ற இடங்களிலும் இந்துக்கள் ஏராளமானோர் புனித பொருட்கள் படைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம், காவிரி ஆற்றங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.